ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுதலை பயண புத்தகம் 33வது 7 11 உள்ள வசனங்கள், 34 5 9 வசனம், சிறப்பாக 33 11வது வசனம். ஒரு நண்பன் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவர் முகமுமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருந்தார். நண்பனிடத்தில் பேசுவது போல, ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் யாரும் அவர் சத்தத்தை தான் கேட்டார். நண்பனிடத்தில் பேசுவது போல, நண்பனா எல்லா உண்மைகளை எடுத்து சொல்றாரு, எல்லாத்தையும் அவர் சொல்லலை. பெரிய ஏற்பாட்டில் இருக்கிறது யோவான் 15:12, நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பது மேலான அன்பை எதுவும் இல்லை, ஏனென்றால் எல்லாவற்றையும் இடத்தில் சொல்லிவிட்டு நான் அது எல்லாத்திலும் பேசுகிறேன். ஆனால் இந்த பேசிய முறையில் ஆண்டவர்கிட்ட அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அதனால் நண்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விட்டு போன பிறகு அவருடைய உதவியாளன் கூடாரை விட்டு அகலும். அப்போது ஆண்டவருடைய பிரசனத்தில் யோசுவா இருந்திருக்கிறார். அப்போ இறை பிரசனம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இறைவனுடைய பிரசனம், இறைவனுடைய ஆசீர்வாதம். அந்த நிறைவை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்திலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர், நிறைவாயிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் என்று வழிநடத்தும்.